கேளுங்கள், டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களிடம். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர் ஜாகிர் அவர்களே, என் பெயர் ஹுமைமா. என்னுடைய கேள்வி, தாவர உணவாளர் சங்கம் ஒன்றின் பிரசுரங்களை இந்த மண்டபத்தில் விநியோகித்தார்கள். அதில் திருக்குர்ஆன் சூரா ஹஜ்ஜில் வருகின்ற ஒரு வசனத்தை குறிப்பிட்டுள்ளார்கள். அதன் இறைச்சியோ ரத்தமோ அல்லாவை சென்றடைவதில்லை, ஆனால் உங்களுடைய இறையச்சமே அவனை சென்றடைகிறது. ஆகவே உணவுக்காக விலங்குகளை கொள்வதை இஸ்லாம் தடை செய்வது இதிலிருந்து தெரியவில்லை என்று கேட்பதோடு, விலங்குகள் சம்பந்தப்பட்ட வேறு பல தகவல்களையும் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் திரட்டி தந்துள்ளார்கள். உங்கள் பதில்? சகோதரிக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். மிகவும் அடிப்படையான கேள்வியை கேட்டிருக்கிறார். இங்கு சில சங்கங்கள் சில பிரசுரங்களை விநியோகித்திருக்கிறார்கள். குர்ஆனிலிருந்தும் ஹதீதுகளிலிருந்தும் மேற்கோள்களை காட்டி ஒரு முஸ்லிம் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த விவாதம் நடப்பதற்கு காரணமே இவைதான். அது குறித்து நான் பேசவில்லை, ஏனென்றால் இவர்கள் மதம் குறித்து பேச வேண்டாம் என்று சொன்னார்கள். கேள்வி கேட்டதால் பதில் சொல்ல வேண்டியுள்ளது. இதுதான் அந்த பிரசுரம். ருஷாப் நிறுவனத்தின் தலைவர் திரு தன்ராஜ் சலேச்சா அவர்கள் என்னிடத்தில் கொடுத்துள்ளார். இப்படித்தான் இந்த விவாதம் அரங்கேறியது. இந்த பிரசுரத்தில் திருக்குர்ஆனின் வசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நானும் சில மேற்கோள்களை காட்டப் போகிறேன். இதில் சில தவறான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கருத்துக்களில் நாம் கவனம் செலுத்த தேவையில்லை. அவர் சூரா ஹஜ்ஜிலிருந்து ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். அத்தியாயம் 22 வசனம் 37. அது சொல்கிறது, அதன் இறைச்சியோ அல்லது இரத்தமோ இறைவனை சென்றடைவதில்லை, உங்களின் இறை அச்சமே அவனை சென்றடைகிறது. நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் முழுமையாக. வேறு சில மதங்களைப் போல இஸ்லாத்தில் இல்லை என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. வேறு மதங்களில் இறைவன் உயிர் வாழ மாமிசமும் ரத்தமும் தேவை என்று நம்புகிறார்கள். நீங்கள் பலி கொடுக்கும் பொழுது ரத்தம் இறைவனை அடைவதில்லை, மாமிசம் சென்றடைவதில்லை, உங்கள் எண்ணங்கள் சென்றடைகிறது, உங்கள் நற்குணங்கள் சென்றடைகிறது. நீங்கள் இறை அச்சத்தோடு பலி கொடுத்தால் அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதனால்தான் ஈதுல் அல்ஹா நேரத்தில் பலி கொடுக்கும் பொழுது அந்த மாமிசத்தில் 1/3 பகுதியை கண்டிப்பாக ஏழைகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். ஒரு பகுதியை உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்கலாம். ஒரே ஒரு பகுதியை நீங்கள் உங்களுக்காக வைத்துக் கொள்ளலாம். இறைவனுக்கு எந்த பகுதியும் தேவையில்லை. ஏனென்றால் திருக்குர்ஆன் சூரா அல்-அன்ஆம் அத்தியாயம் 6 வசனம் 14 சொல்கிறது, அவனே அனைவருக்கும் உணவளிப்பவன், ஆனால் அவன் உணவு தேவையுள்ளவன் அல்ல. எல்லாம் வல்ல இறைவன் உணவளிப்பவன், அவனுக்கு உணவு தேவையில்லை. நீங்கள் பலி கொடுக்கும் பொழுது உங்கள் எண்ணத்தை பார்க்கிறானே தவிர அவனுக்கு மாமிசமோ ரத்தமோ தேவையில்லை என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. இன்னொரு வசனமும் உள்ளது. எல்லாவற்றிற்கும் பதில் சொன்னால் 1 மணி நேரம் ஆகிவிடும். குர்ஆனிலிருந்து சொல்லியிருக்கும் இன்னொரு வசனத்தை பற்றி கூறுகிறேன். திருக்குர்ஆனில் சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 205 சொல்லப்பட்டுள்ளது, அவன் புறமுதுகிட்டு செல்கின்ற போது நாட்டில் பெரும் குழப்பத்தை உண்டு பண்ணி பயிர் பச்சைகளையும் கால்நடைகளையும் அழிப்பான். இத்தகைய குழப்பக்காரர்களை இறைவன் நேசிப்பதில்லை. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டிவிட்டு அதன் கீழே எழுதப்பட்டுள்ளது, ஆகவே இதனால் நீங்கள் அசைவம் உண்ணக்கூடாது என்ற கருத்தை எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தில் இடம்பெறும் அரபு சொல் நஸ்ல் தமிழில் மொழிபெயர்த்தால் கால்நடை என்று பொருள் பெறும். சந்ததி என்றும் பொருள் கொள்ளலாம். இதை நீங்கள் சந்ததி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, கால்நடை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இதை நீங்கள் நன்றாக படித்தால் உலகம் முழுவதும் பயிர் பச்சைகளையும் கால்நடைகளையும் சந்ததிகளையும் அழித்து குழப்பத்தை உண்டாக்குபவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உணவுக்காக அறுப்பவர்களை பற்றி சொல்லவில்லை, குழப்பத்தை விளைவிப்பதற்காக அறுப்பவர்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. குழப்பக்காரர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. குழப்பம் விளைவிப்பதற்காக தாவரங்களை கொன்றாலும் அல்லாஹ் அதை விரும்புவதில்லை. உணவு குறித்து தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் தாவரங்களையும் உண்ணக்கூடாது, கால்நடைகளை உண்ணக்கூடாது என்ற உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கொண்டால் அதில் பயிர்களை குறித்தும் தான் உள்ளது. விவாதம் செய்ய தவறான வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். சுய சிந்தனை இல்லை. பயிர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தால் புலால் உணவு விலக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தாவர உணவும் தான் விலக்கப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் அது இல்லை. புலால் உணவும் விலக்கப்படவில்லை, தாவர உணவும் விலக்கப்படவில்லை. விலக்கப்பட்ட சில உணவை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அவன் திருக்குர்ஆனில் சொல்கிறான், சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 168, தூய்மையான அனுமதிக்கப்பட்ட பொருட்களை புசியுங்கள். இது குறித்து பல ஹதீதுகளும் உள்ளன. நீங்கள் சஹீஹுல் புகாரி பாகம் 3 ஹதீத் 551 படித்தால், மேலும் சஹீஹுல் புகாரி பாகம் 8 ஹதீத் 38 தாகத்தால் தவித்த ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒரு மனிதனை குறித்து சொல்கிறது. அவனுக்கு வெகுமதி கிடைக்கும் என்கிறார். தாகத்தால் தவித்த ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தால் கூட வெகுமதி கிடைக்குமா என்று மக்கள் கேட்கிறார்கள். அதற்கு நபி அவர்கள் ஆம் என்றார். விலங்குகளுக்கு இரக்கம் காட்டும் எந்த ஒரு செயலும் வெகுமதிக்குரியது என்றார். மடமை யுகம் என்று அழைக்கப்பட்ட காலத்தில் யௌமில் ஜாஹிலியா 1400 வருடங்களுக்கு முன்பாக மனிதர்கள் விலங்குகளைப் போல் நடத்தப்பட்ட நேரத்தில் நமது அன்புக்குரிய நபி அவர்கள் மிருக உரிமையை குறித்து பேசியிருக்கிறார். அதன் மீது அதிகமான பாரத்தை சுமத்தாதீர்கள் என்றார். இன்று இந்தியாவில் 2 மாடுகள் 500 கிலோவிற்கு மேல் சுமக்க கூடாது என்பது சட்டம். ஆனால் 1000ற்கு மேல் சுமக்கின்றன. அதிக பாரத்தை சுமத்தாதீர்கள் என்றார். துன்புறுத்தாதீர்கள் என்றார். அவற்றை கட்டி போட்டு சுடாதீர்கள் என்றார்.
சஹி முஸ்லிமில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகம் 3 ஹதீத் எண் 4812. மேலும் சஹீஹுல் புகாரியிலும் கட்டி போட்டு சுடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்து சஹீ முஸ்லிம் பாகம் 3 ஹதீத் எண் 4810 உணவுக்காக ஒரு விலங்கை அறுக்கின்ற போது அது வலியை உணர முடியாத அளவுக்கு கத்தியை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு விலங்கு பார்க்கின்ற பொழுது மற்றொன்றை அறுக்காதீர்கள். ஒரு விலங்கை 2 முறை கொல்லாதீர்கள். அவர் சொன்னது போல அட்ரினலின் சுரப்பும் அதிகமாக இருக்கும். அதோடு ரத்தமும் முழுமையாக வெளியேறிவிடும். நபி அவர்கள் சொன்னது போல விலங்குகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். ஆனால் அனுமதிக்கப்பட்ட விலங்குகளை உணவுக்காக அறுக்கலாம். அது அனுமதிக்கப்பட்டதே. இதுவே எனது பதில்.